மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 14 19 வரை. மேத்யூ சாப்டர் 26 verses 14 to 19. மத்தேயு 26 14 19 வரை. உங்களால் எளிமை இருக்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். வாசிப்போமா? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆமேன். அதாவது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்ண கடைசி பஸ்கா உணவு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கக்கூடியதை இது பண்ணக்கூடியதான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உணவு உண்டார், ஆனால் பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்பட்டார். எப்படி? இது ஒரு பெரிய குழப்பமாக நிறைய பேரை குழப்பக்கூடிய கேள்வி. ஏன்னா அவர் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் பஸ்கா அந்த சாப்பாடை சாப்பிட்டாரு, ஆனால் அவர் பஸ்கா ஆடு அடிக்கும்போது அவர் மரித்தார். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதை நீங்கள் இந்த செய்தி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய செய்தி. அதனால் நீங்கள் இன்றைக்கி இது முடிஞ்சதும் சேமன் முடிஞ்சதுமே நோட்ஸ் உங்களுக்கு போட சொல்லிடுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க, இல்லை ஆன்லைனில் வரும்போதும் மெசேஜ் கூட செய்தியும் கொடுக்க இது நோட்ஸும் கொடுக்க சொல்லிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நோட் எழுத வந்தவங்க எழுதிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா வசதியாக இருக்கும். இப்போ மத்தேயு அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது? மத்தேயு 26, 27, 28வது அதிகாரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி, அதாவது இந்த பூமிக்கு ராஜாவாக வந்தார் என்பதை காட்டக்கூடிய ஒரு காரியத்தில் தான் அவர் உடன்படுறாரு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லும்போது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, என்ன அநேகரை மீட்கக்கூடியவராகத்தான் வந்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரணம் அடைந்தது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது கர்த்தர் நிர்ணயித்த காரியம். அவர் அதுக்காகத்தான் பூமிக்கு வந்தார். அப்போ என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பலி, இந்த உன்னதமான பலி எதை காட்டுகிறது என்றால், ஆரம்பத்திலிருந்தே இது கர்த்தருடைய திட்டம் காட்டக்கூடியது. ஆதாம் ஏவாள் பாவம் பண்ண உடனே அவங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு என்ன ஒரு ஆட்டை பலியாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, அவங்களுடைய பாவத்தை மூடுவதற்கு ஒரு ஆடை தேவைன்னு சொல்லி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்து காயின் ஆபேல் அவங்களுடைய காரியத்தில் பார்க்கும்போது அதுக்கு என்ன நம்ம ஒரு காரியம் பார்க்குறோம், ஒரு நல்ல ஒரு பழுதற்ற ஆடு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக ஆபிரகாமில் என்ன பார்க்குறோம், ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போகும்போது அது பழுதற்ற ஆடு, அது ஒரு பலியாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும், ஆனால் அதை கர்த்தரே கொடுப்பாருங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் இதில் பார்க்கும்போது. அப்போ பாவத்தை மூடுவதற்கு ஒரு வேணும், அதுக்கு ஒரு பலி கொடுக்கணும், அந்த பலி பழுதற்றாக இருக்கணும், அந்த பலி எதுவாக இருக்கணும், அவர் கர்த்தரே கொடுக்கறதா இருக்கணும். இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாடு பார்க்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்குறோம், பஸ்கா பண்டிகை வரக்கூடிய ஒரு இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி மீட்கப்படும் போது கர்த்தர் அங்கே ஒரு ஆட்டை அடிக்க சொல்லி அதனுடைய இரத்தத்தை பூசி அதன் மூலமாக அவர்கள் அங்கிருந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் இது எல்லாமே கர்த்தருடைய மீட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சுவிசேஷ நூட்களில் கிட்டத்தட்ட ஒரு 30-40% பார்த்தீங்கன்னா இந்த கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம முழுவதும் பார்க்குறோம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எப்படி இந்த காரியங்கள் நடைபெற்றது, அதனால் என்ன நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, நிருபங்களில் நமக்கு என்ன காட்டுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார்,
அந்ததன் மூலமாய் நமக்கு என்ன ஆனது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நிருபங்களாக இருந்தாலும் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு கிருபாதார பலியாக வந்தார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்குது. இங்கே மத்தேயு 26, 27, 28வது அதிகாரத்தில் இங்கே மத்தேயு என்ன சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த கல்வாரி சிலுவைக்கு போனார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லும்போது அவர் என்ன மத்தேயுனுடைய நோக்கம் என்ன, அவர் யூதர்களுக்கு ராஜாவாக வந்தார். இதுவரைக்கும் ராஜாவாக தான் வந்தார். இப்போ ராஜாவாக வந்தவர் மரிக்க போகிறார். அப்போ மரிக்கும்போது அவருடைய மகிமை குறைந்தவரா, அவர் ஒன்றுமில்லாதவரா போகக்கூடியதா காட்டலை. நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் ராஜாவாக கொண்டு வந்தவர் இப்போ மரிக்க போகிறாரு. அப்போவும் அந்த மரணத்திலையும் அவர் நிர்ணயித்து அவர் மகிமையின்படி தான் மரிக்கிறாரு. அவருடைய மகிமை குறைந்து போகவில்லை, மாறாக அவர் ஒரு மகிமை உள்ள ஒரு மரணத்தை அடையக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே காட்டுறாரு. அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26 நம்ம பார்க்கும்போது முதலாவது போன வாரத்தில் 3 காரியம் பார்த்தோம். என்ன? 2வது வசனத்தில் இது கர்த்தருடைய கால அளவு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். ஏன்னா இது ஆக்சிடென்ட் கிடையாது, கர்த்தர் நியமித்த காலம் என்று சொல்லக்கூடிய முதலாவது அந்த பாயிண்ட் பார்த்தோம் போன வாரத்தில். அடுத்து 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் என்ன பார்த்தோம்? அதாவது எப்படி இந்த மத தலைவர்கள் கர்த்தர் மேலே ஒரு வெறுப்பில் இருந்தாங்க, எப்படியாவது அவரை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க கொலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அது பண்டிகை காலம், அவங்க கொலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு கொலை செய்ய வைத்தார் என்பதை பார்த்தோம். அவங்களுடைய வெறுப்பு பார்த்தோம். 3வதா என்ன பார்த்தோம்? 6வது வசனம் 13வது வசனம் வரைக்கும் அங்கே ஒரு சகோதரி உலையுயர்ந்த பரிமள தைலத்தை போட்டு அவர் மேலே ஒரு அன்பை காட்டி அவர் மரணத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போ என்ன 3 காரியம் பார்த்துறோம். 4வதாக கர்த்தருடைய மரணத்துக்கு இது பண்ணுவதற்கு இன்னொருத்தர் யாரு? காட்டி கொடுக்கிற யூதாஸ். இப்போ என்ன, யூதாஸ் அது காட்டி கொடுக்குற. நம்ம யூதாஸை குறித்து அநேக காரியங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால நம்ம அதை பற்றி ரொம்ப மேலோட்டமாக பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் 14வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு அவன் என்ன பண்றான்? பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். என்ன? நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். இப்ப என்ன போய் விளைக்கிறையும் பேசுறான். என்ன கொடுப்பீங்க? காரணம் என்ன? பணம். யூதாஸ் காரியத்து போய் பண்றது காரணம் என்ன? இங்க பணம் ஒரு காரணமா இருக்கு. என்ன கொடுக்கறீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அப்ப என்ன, அவங்க 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்ப என்னன்னா, ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுக்க கூடியவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, நீங்க இதனுடைய ஒத்த பகுதி லூக்கா 22வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். அப்ப என்னன்னா, அவன் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். இங்க 16வது வசனமா இருக்கட்டும், இல்ல லூக்கா 22 6வது வசனமா இருக்கட்டும், அவன் யாரும் ஆள் இல்லாத போது காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சமயம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். எதுக்காக? 30 வெள்ளிக்காசுக்காக. இந்த 30 வெள்ளிக்காசு என்பது என்ன? யாத்திராகமம் 21வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு மாடு இல்லை ஒரு அடிமை ஏதாவது செய்துட்டான்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விலைக்கரையும். அந்த காசுக்கு அவ்வளோ 30 வெள்ளிக்காசு தர்றன்னு சொல்லி பிரதான ஆசாரியர் சொல்றாரு. இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது சகரியா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்த. அப்ப என்ன, கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தாங்க. நான் அதை போய் கடைசியில் அவன் போய் எறிகிறான். அந்த காசை கோயம் இடத்துக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் 400 வருடங்களுக்கு முன்பாக, ஏறக்குறைய 450 வருடங்களுக்கு முன்பாக சகரியாவினால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம்.
ஆனா அதற்கு முன்பாக தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சங்கீதம் 41:9 பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு என் கூட இருந்தவனே எனக்கு எதிராக குற்றஞ்சாட்டி குதிகாலை தூக்குறான்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியதா. அப்ப கர்த்தருடைய மரணத்திற்கு 4 காரியங்கள் அங்க நடக்கக்கூடிய பார்க்கிறோம். முதலாவது கர்த்தருடைய கால அட்டவணை, இரண்டாவது மத தலைவர்கள் அவர் மேல காட்டின வெறுப்பு, மூன்றாவது அவர் மேல் அன்பு செலுத்தி ஆராதனை செய்து அவருடைய அடக்கத்திற்கு அவர் செய்த ஒரு ஆராதனை என்று சொல்லக்கூடிய பார்த்தோம். கடைசியா என்ன? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இது போக இப்போ கர்த்தர் தன்னுடைய மரணத்திற்கு 4 காரியங்களை செய்ய போறார். அதுல முதலாவது காரியம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இந்த முதலாவது காரியம் தான் இந்த 17 19 வரை உள்ள வசனங்கள். என்ன? கடைசி பஸ்கா சாப்பிட போறாரு. அதற்கு பின்பாக அவர் என்ன பண்ண போறாரு? நாம் சொல்லக்கூடிய போஜன பந்தி, ராப்போஜன பந்தி என்று சொல்லக்கூடிய ராப்போஜன பந்தியை அவர் அவங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் பலவீனமான தன்னுடைய சீஷர்களை பலப்படுத்த போறாரு. கடைசியாக அவர் தன்னுடைய பரம தகப்பன்ட்ட ஜெபிக்க போறார். இந்த 4 காரியம் கர்த்தருடைய காரியத்திலிருந்து அவருடைய மரணத்திற்கு நடக்கக்கூடிய காரியம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதலாவது கர்த்தர் எப்படி தன்னுடைய கடைசி பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரியா? 17வது வசனம் பாருங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதனாய் இருந்ததுனால ஒரு யூதர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவர் தயங்கவே இல்லை. ஏன்னா மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக யோவான் ஸ்நானகிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய மறுமொழி என்ன? இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்போ பஸ்கா பண்டிகைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேம்ல இருந்து பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க வேண்டும் என்பது ஒரு யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இங்க கர்த்தர் இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க சொல்றாரு. நீங்க லூக்கா 22வது அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சும்மா சாதாரணமா எல்லா யூதனும் கடமைக்கு பஸ்கா சாப்பிடுறது போல இல்ல, உங்க கூட சாப்பிடுறதுக்கு நான் மிகவும் ஆசையா இருக்கேன். எப்படி? தான் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காரியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூதனுடைய கால அட்டவணை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, யூதர்கள் 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக எருசலேமுக்கு வரணும். 3 பண்டிகைக்கு. முதலாவது பஸ்கா பண்டிகை என்று சொல்லக்கூடிய பஸ்கா பண்டிகை. இது நிசான் மாசம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடியது. 15ஆம் தேதியிலிருந்து அன்லெவன் பிரெட் என்று சொல்லக்கூடிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த 2ம் அவங்க இருக்கணும். இது 7 இல்லை 8 நாள் பண்டிகை. அதற்கு பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா முதல் பலன்களுடைய பண்டிகை. அதுக்கு பின்பாக பெந்தகோஸ்தே. இந்த பெந்தகோஸ்தே பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நடக்கக்கூடியது. இதற்கும் யூதர்கள் எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். அதற்கு பின்பாக எக்கால பண்டிகை. இது கம்பல்சரி கிடையாது. அதற்கு பின்பாக இது டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாவ நிவாரண பண்டிகை. அதுக்கு அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பின்பாக எதுனா கூடார பண்டிகை. கூடார பண்டிகைக்கு எருசலேமுக்கு அவங்க வரணும். அப்ப என்னன்னா நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பஸ்கா பண்டிகைக்கு வரணும். அதற்கு பின்பாக எதுக்கு வரணும்? அதான் கவனமா கேட்கணும். அதுக்கு பின்பாக கூடார பண்டிகை. இங்க கூடார பண்டிகை 3வது கூடார பண்டிகை. அதற்கு பின்பாக அணுக்கா, அப்புறம் பூரீம் என்று சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இந்த நிசான் மாச காலண்டர் காட்டுவாங்க பாருங்க. இந்த நிசான் மாசம் காலண்டர் பார்த்தீங்கன்னா வருஷத்தினுடைய 1வது மாதம். இப்போ நம்ம ஜனவரி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய 1ஆம் மாதம். இந்த 1ஆம் மாதத்தில் 14ஆம் தேதி அவங்க எங்க வரணும்? பஸ்கா பண்டிகைக்கு வரணும். 15ஆம் தேதி
புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதலாவது நாள் அது அது வருஷத்தினுடைய ஓய்வு நாள், ஹைடே என்று சொல்லக்கூடிய பெரிய ஓய்வு நாள். அதற்கு பின்பாக 21ஆம் தேதி 7 நாளுக்கு அப்புறம் அதனுடைய பெரிய பண்டிகை. சரியா? 15ஆம் தேதி தொடங்கும், 7 நாள் நடக்கும். அது 7வது நாளும் அது என்ன பெரிய ஓய்வு நாள் என்று ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டியது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக அவர்கள் என்ன அடுத்து 3 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க வரணும். இப்போ ஒரு ரவுண்டு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த 12 மாதம் அவங்களுடைய 12 மாதம் இந்த சர்க்கிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதலாம் மாதத்தில் அவங்க ஒரு பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகைக்கு வரணும். அதற்கு பின்பாக அவர்கள் இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு இருக்கணும். அந்த முதலாவது மாதத்தில் அவங்க இருக்கணும். அதுக்கு பின்பாக 3வது மாதத்தில் 50 நாள்னா 3வது மாதம் வந்துடும். இப்போ நீங்கள் இப்போ ஜனவரி வந்தீங்கன்னா அடுத்து என்ன மார்ச் மாதம் எதுக்கு வரணும்? இந்த பண்டிகைக்கு வந்தாகணும். என்ன பெந்தகாஸ்து பண்டிகைக்கு வந்தாகணும். இப்போ எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு வரணும். இது எருசலேமில் தான் கொண்டாடணும், வெளியே கொண்டாடக்கூடாது. இவங்க எல்லாரும் எருசலேமுக்கு வரணும். அதற்கு பின்பாக 7வது மாதம் தான் கூடார பண்டிகை அவங்களுடைய கால அட்டவணை பிரகாரம். அப்போ நம்ம இப்போ எப்படி நம்ம கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டரு இப்படி எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா, நம்மளுக்கு கிறிஸ்தவ காலண்டர்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட காலண்டர் எப்பயும் பிஸி தான். நீங்கள் இந்த வருஷ காலண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காலண்டர் எப்பயுமே பிஸி தான். சரியா? அப்போ நீங்கள் ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1வது மாதம் வந்தாங்கன்னா பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் கொண்டாடணும். 3வது மாதம் வந்தாங்கன்னா பெந்தகாஸ்தே பண்டிகை, 7வது மாதம் வந்தால் கூடார பண்டிகை. அப்போ 1, 3, 7 3 மாதத்தில் வருஷத்தில் 3 முறை அவங்க கம்பல்சரியாக எருசலேமில் கொண்டாடணும். புரிஞ்சிருச்சா? ஓகே, இது ரொம்ப முக்கியம். இப்போ 17ஆம் வசனம் மறுபடியும் பாருங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர்கள். இப்போ இது 2 இருக்கு பாத்தீங்களா? முதல்ல 14ஆம் தேதி எத்தனாம் தேதி என்ன இருக்கு? பஸ்கா இருக்கு. 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது 2 இருக்கு. இப்போ 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதலாம் நாள். இந்த 2ம் என்ன ஒன்றுக்கு பின்னாடி வரக்கூடியது. இந்த மொத்தம் அந்த பண்டிகை 8 நாள் பண்டிகை. 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் பண்டிகை. இந்த 8 நாள் பண்டிகையில் இந்த 8 நாள் பண்டிகையை யூதர்கள் பஸ்கான்னு மொத்தமாக சொல்லுவாங்க, இல்லைன்னா கூடார பண்டிகை, இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொல்லுவாங்க. 2 எப்படி வேணாலும் சொல்லலாம். இது பஸ்கா 8 நாள் பஸ்கான்னு சொல்லி சொன்னால் அது என்ன கூடார இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் சேர்த்தது, இல்லை கூடார பண்டிகைன்னு சொன்னால் பஸ்காவையும் சேர்ந்தது. 8 நாள். ஏன்னா வந்தாங்கன்னா 8 நாள் இருந்துட்டு போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா போயிட்டு திரும்ப வர முடியாது இல்லையா, 7 நாளைக்காக மறுபடியும் போயிட்டு வர முடியாது. நம்மளை மாதிரி இப்போ ஒரு பிளேனை பிடிச்சிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னு வர முடியாது. இது என்ன அவங்க நடந்து வரணும், இல்லைன்னா கழுதையில் வரணும். அதனால என்ன அவங்க வந்தாங்கன்னா 8 நாள் இருந்து இந்த பண்டிகையை அனுசரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு காரியம். இப்போ இதில் இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது இந்த பஸ்கா பண்டிகை நம்ம யாத்திராகம் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் அவங்கள பஸ்கா பண்டிகை அனுசரிக்க சொன்னார். என்ன, இஸ்ரவேலில் அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? மோசே மூலமாக ஒவ்வொன்றா காரியங்கள் 9 அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பார்வோனுடைய இருதயம் கடிதப்பட்டது. கடைசியாக 10வதாக பஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், பாஸ் ஓவர் என்று சொல்லக்கூடியது என்ன நடந்தது? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு ஆட்டை அடிங்க, ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க ஒரு ஆட்டை அடித்து நீங்கள் என்ன பண்ணு, அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை உன்னுடைய நிலைக்கால்களில் போட்டு ராத்திரியில் சங்காரக்காரன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்? ரத்தத்தை பார்த்தா கடந்து போய்விடான். ஹீ வில் பாஸ் ஓவர் யோர் ஹவுஸ். அப்படிங்கிறது பஸ்கால். என்ன பாஸ் ஓவர், தமிழில் பஸ்கா, ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர், எபிரேய மொழியில் பாஸ்கால் என்று சொல்லக்கூடியது. என்ன, அவர் கடந்து போய்விடுவார். சங்காரக்காரன் உங்கள் வீட்டுக்குள்ளவங்களை அழிக்க மாட்டான். அப்போ இங்கே என்ன ஆச்சு? அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அவங்க கொண்டாடின அன்னைக்கு என்ன, யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் இல்லையோ அவர்கள் எல்லோர் வீட்லேயும் தலைச்சன் பிள்ளைகளும் தலைச்சன் ஆடு மாடு எல்லாம் மறிக்கக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் அங்கே நடைபெறக்கூடிய காரியம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வருஷம் பஸ்கா பண்டிகை வந்தது புதன்கிழமை. பஸ்கா பண்டிகை வந்தது புதன்கிழமை. இந்த பஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், 10ஆம் தேதி நிசான் மாதம் 10ஆம் தேதி, அந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நிசான் மாதம். ஆனால் 10ஆம் தேதி என்ன பண்ணணும், அவங்க போய் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வரணும். நீங்கள் யாத்திராகமம் 12ஆவது அதிகாரம் நீங்கள் போய் வீட்டில் போய் நல்லா எடுத்து வாசித்து பாருங்கள். அவங்க என்ன பண்ணணும், 10ஆம் தேதி வாங்கிட்டு வந்து 4 நாள் அவங்களோட இருக்கணும். 4 நாள் பிள்ளைகள் மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி வீட்டுக்குள்ளே சுற்றணும், நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க பழகணும், அவங்க பார்க்கணும். ஏன்னா அந்த ஆடு, இவங்க பலி கொடுக்குற ஆடு என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த 4 நாள் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் இந்த ஆட்டை வந்து அவங்க அடித்து அந்த ரத்தத்தை அவங்க இது பண்ணோம். அதுதான் வந்து இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடியது. இந்த பஸ்கா பண்டிகை என்னன்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, எருசலேம் தேவாலயத்தில் போய் தான் அவங்க பஸ்கா பண்டிகை ஆடை அடிக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜோசிஃபஸ் சொல்கிறாரு 2,56,000 ஆடு அடிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த வருஷத்தில் 2,56,000 ஆடு அடிக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்திருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா வீடு, எல்லா ஹோட்டல், எல்லாம் நிறையா பேர் வெளியே தான் தங்கக்கூடிய, அந்த மாதிரி தான் படுக்கக்கூடியது. நம்ம முன்னாடி கிராமத்தில் வந்து ஊரில் வந்து திருவிழான்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த கோயில் மேட்டில் அந்த இதில் தான் படுத்து கிடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, சத்திரம் அந்த மாதிரி வெளியே எல்லாத்துலேயும் படுத்து கிடப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாரும் இருக்கணும். இதில் என்னென்னா, இந்த ஆடு 3 மணிலேருந்து 5 மணியில் தான் அடிக்கப்படணும். இப்போ இந்த அடிக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2,56,000 ஆடை அடித்தா அங்கே எவ்வளவு இரத்த காடு ஓடி இருக்கும், எவ்வளவு. நீங்கள் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லாம் அடித்து அவ்வளோ ஒரு காரியம், அவ்வளோ பெரிய ஒரு ரத்தம் ஓடக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடணும். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆண்டவர் எதுக்காக நினைவு கூற சொன்னார்னா, நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அங்கேருந்து நீ புளிக்கக்கூடிய ஈஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீ எடுத்துகிட்டு வராத. ஏன்னா உங்களுக்கு ப்ரெட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் இல்லைன்னா ப்ரெட்டு மேலே வராது இல்லையா. நம்ம இங்கே மேலை நாடுகளில் இருக்க நமக்கு வந்து ப்ரெட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். என் ஊரில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னேன், ஊரில் எப்போ நம்ம ப்ரெட்டு சாப்பிடுவோம், சோகம் இல்லைன்னா சாப்பிடுவோம். இங்கே நம்ம டெய்லி சாப்பிட்றோம், சரியா, அப்படி பழகிட்டோம் நம்ம. ஆனால் ஊரில் வந்து அந்த மாதிரி. ஆனால் இங்கே நமக்கு தெரியும் ப்ரெட்டுக்கு போகிறதுக்கு ஈஸ்ட் போடணும்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அங்கே எகிப்திலிருந்து நீ எதையும் எடுத்துகிட்டு வராத, எது உன்னுடைய பழைய வாழ்க்கை எதையும் எடுத்துகிட்டு வராத அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடன்னு சொல்லக்கூடியதான். அப்போ இங்கே 17ஆவது வசனத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்காவையும் ஒரே இடத்துல வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ என்னென்னா, முதலாம் நாள் பஸ்கா பண்டிகையினுடைய முதலாம் நாள் பாருங்க, மார்க் 14ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம் பாருங்க. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதல் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்ப என்ன கேட்கிறாங்க, பஸ்கா பண்டிகை சாப்பிட்றதுக்கு நாங்க எங்க போய் ஆயத்தம் பண்ணணும்னு கேட்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. சரியா, நீங்க லேவியராகமம் 23ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மாதம் 15ஆம் தேதியிலே, அதாவது முதலாம் மாதம் நிசான் மாதத்துல 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமா இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். சரியா, நம்ம இன்னொரு யாத்திராகமம் 12ஆவது அதிகாரத்தில் 18லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள் வந்து இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சொல்லுது. ஆனால் 16ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதில் எப்படி முதலாம் நாளும் வருடாந்திர ஓய்வு நாள், 7ஆவது நாளும் வருடாந்திர ஓய்வு நாள்னு சொல்லுது. நம்ம மத்தேயு 27ஆவது அதிகாரம் படிக்கும்போது அதை குறித்து படிப்போம். இப்போ 18ஆவது வசனம் மட்டும் வாசிங்க, 18லிருந்து வாசிங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரை, 14ஆம் தேதி சாயந்தரம் தொடங்கி 21ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும்
புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு யூதனும் இப்படி புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை உருவாக்கி அதை சாப்பிடணும். எப்போ? 15ஆம் தேதியில். 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதி அவங்க இது பண்ணும். இப்போ இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு, ஏன்னா சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இல்லையா, நாங்கள் எங்கே போய் எப்படி ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் கேட்குறாங்க இல்லையா. அவங்க இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு இதுக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஆயத்தம் பண்ணணும். என்னென்ன ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் உப்பு தண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னா, எல்லாமே அடையாளம், கர்த்தர் சொல்லி கொடுத்த அடையாளம். எதுக்குன்னா, உப்பு தண்ணி என்னன்னா, உங்கள் கண்ணீர் யாராவது டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அது உப்பாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினைவு கூறும் விதமாக ஒரு பவுலில் உப்பு தண்ணி வையே. ஏன்னா பஸ்கா அந்த விருந்துக்கு வைக்க வேண்டியது. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒரு ஈசோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த ஹார்ஷ் டிஷ்ஷு இந்த மாதிரி சொல்லக்கூடிய இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா போட்டு கிரவுண்ட் பண்ணி அதை வைக்கக்கூடிய ஒரு காரியம். அது என்னத்தை குறிக்குதுன்னா, இரத்தத்தை குறிக்கக்கூடியதாக இந்த இசாப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியதான். அடுத்து அவங்க என்ன பண்ண சொல்கிறார் ஆண்டவர் வந்து, ஆப்பிள், டேட்ஸு, பொம்மக்ரனேட்ஸு இப்படி எல்லாத்தையும் போட்டு கிரவுண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரக்கூடிய ஒரு கூயி பேஸ்ட், சரியா, ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட்டாக பண்ண சொல்லி சொல்கிறாரு. எதுக்குன்னா, நீங்கள் இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்தில் என்ன செஞ்சீங்க, செங்கல் செஞ்சீங்கல்ல, அதை நினைவுபடும் விதமாக அதை பண்ணார். அடுத்து பார்வோன் என்ன பண்ணா, வைக்கோல் கொடுக்காம இது பண்ண சொன்னான் இல்லையா, அதனால இங்கே சின்னமன் ஸ்டிக்கு கொடுக்க சொன்னார். எப்படி, நீ சின்னமன் ஸ்டிக்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணணும். இது ஆயத்தம் பண்ணது. இது நீங்கள் வந்து சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே இதெல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு 4 கப்பு ஒயின் வைக்கணும். 4 கப்பு. எதுக்கு 4 கப்புனா, யாத்திராகமம் 6வது வசனம் பாருங்களேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். முதல்ல என்ன, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, இரண்டாவது என்ன, உங்கள் எகிப்தியருடைய சுமையை வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்கிறேன், நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி, மூணாவதாக உங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கினாங்கிறதுக்கு ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு கொண்டேன். 4 காரியம். முதல்ல நான் கர்த்தர், ரெண்டாவது என்ன, நீ அடிமைத்தனத்தில் இருந்த அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த, அடுத்து மூணாவதா உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணேன், நாலாவதா நான் உன்னைய மீட்டு கொண்டேன் என்று சொல்லக்கூடிய 4க்கு அடையாளமாக 4 கப்பு ரெட் வைன் வைக்கணும். 4 கப்பு ரெட் வைன் இவங்க வைக்கணும். இதெல்லாம் வைத்து விட்டு என்ன பண்ணணும், சாயந்தரம் ஆடை அடித்து ராத்திரிக்குள்ளே அதை சாப்பிட்றணும். பஸ்கா உணவு வந்து இரவுலே சாப்பிட்றணும். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒருவரும் கூட்டாத காலத்தில் அதை அடித்து நீ சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அன்று மாலையிலே சாப்பிடணும். அதை நீங்கள் பார்க்கும்போது 2 மாலைன்னு இருக்கும். எபிரேய மொழியில் அதை பிரிக்கும் போது மாலையிலேன்னு இருக்கும். 2 மாலையில் என்று சொல்லக்கூடியதான் அர்த்தம். 2 ஈவினிங்னா என்ன, யூதர்கள் வந்து தங்களுடைய மாலை பொழுதை 2ஆக பிரிப்பாங்க. 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உள்ளது ஒரு மாலை. 3 மணி முதலாவது மாலை பொழுது தொடங்கும், 5 மணிக்கு 2வது மாலை பொழுது தொடங்கும். அதாவது 3 மணி வந்து முதலாவது மாலை பொழுது, 2வது 5 மணி. அந்த 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் நீங்கள் ஆட்டை அடிக்கணும், ராத்திரிக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை சொல்லும்போது என்ன, 11ஆம் மணி வேளையிலே அப்படிங்கிற வசனத்தை பார்க்குறோம். 11ஆம் மணிங்கன்னா என்ன, கரெக்டாக 3 மணி. ஏன்னா 12ன்னா என்ன, சாயந்தரம் 6 மணி. அப்போ இங்கே வந்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அன்று ராத்திரியிலே நீங்கள் 8வது வசனம் யாத்திராகமம் 12:8 பார்க்கும்போது, அன்று ராத்திரியிலே நீங்கள் வந்து இந்த பஸ்கா பண்டிகை சாப்பிட்றணும், மீதி எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் இவங்க என்ன கேட்குறாங்க,
எங்க போய் இதை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்ட கேட்குறாங்க. நாங்கள் இந்த பஸ்கா பண்டிகை இது பண்ணணும், எங்கே போய் ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ இவங்க நீங்கள் யோசிக்கலாம், பெத்தனியில் இருந்தாரே, பேசாமல் பெத்தனியில் போய் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆடு எங்கே அடிக்கப்படணும்? தேவாலயத்தில் தான் அடிக்கப்படணும். சாப்பாடு எங்கே சாப்பிடணும்? எருசலேமில் தான் சாப்பிடணும். இது சொல்லப்பட்ட காரியம். அதனால அவங்க வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. இப்போ 18வது வசனம் பாருங்க. அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய் என் வேலை சமீபமா இருக்கிறது. இப்ப என்னன்னா, நகரத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் இன்னார்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நகரத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட பண்டிகை நேரம் 20 லட்சம் பேர் இருப்பாங்க. அவர்கிட்ட போய் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா எவர்கிட்ட? இன்னார்கிட்ட போய் சொல்லு, மிஸ்டர் சோன்ஸ்ட போய் சோன்சோட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்று அந்த சோன்சோ ஆண்டவருக்கு தெரியல, இல்லைன்னா கேட்குறவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். இங்கே மத்தேயு இன்னாட்ட போய் நீ சொல்லுன்னு சொல்றதோடு விட்டுட்டாரு. ஆனால் மார்க் நமக்கு இதனுடைய டீட்டெயில் கொடுக்கிறார். மார்க் 14வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். தண்ணீர் குடம் எடுத்து வருகிற மனுஷன் உங்களுக்கு எதிரே எதிர்ப்படுவான். அவன் பின்னே போங்கள். என்ன காரணத்திற்காக தண்ணீர் குடம் எடுத்து போறவனை பாருங்க. தண்ணீர் குடம் எடுத்துட்டு போறது வழக்கமா? கிடையாது. யார் தண்ணி எடுத்துட்டு போவா? பெண்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போ, ஒரு ஆளு தண்ணி எடுத்துட்டு வருவான், அவன்கிட்ட கேளு. நீங்க அடுத்த 14வது வசனம் பாருங்களேன். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். இப்ப நீ போய் அவன்கிட்ட போய் சொல்லு, போதகர் சொல்றாரு பஸ்கா பண்டிகைக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ கேளு. அப்ப அவன் இடத்தை காட்டுவான். எதுக்கு இந்த சீக்ரெட் ஆபரேஷன்? யோசிங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க. சொல்லியிருக்கலாம்ல, அந்த வீடு தாண்டா நீ போன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் 2 பேரை மட்டும்தான் அனுப்புகிறாரு. யார் அனுப்பிச்சாரு? பேதுருவையும் யோவானையும் அனுப்பிச்சாரு. ஏன் ஆண்டவர் இதை சீக்கிரட்டாக சொல்கிறார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பதில் தெரியும். என்னத்துக்காக நீ போய் மொட்டையா இன்னான் இடத்துல போய் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, என்ன இடத்துல போய் கேளு, அவன் தண்ணி கூட எடுத்து வருவான் அப்படின்னு சொன்ன உடனே இவருங்க போன உடனே என்ன காரணம்னா, 16வது வசனத்தில் என்ன வாசிச்சோம்? அது முதல் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க அவன் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்குன்னு இருக்கிறான். அதனால யூதாஸுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, உணவு அருந்தி முடிச்ச உடனே யூதாஸ் என்ன செஞ்சுறாரு? கெந்திரிச்சு போய் காட்டி கொடுக்க போயிடுறாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உண்ணணும், அதுக்கு யூதாசு தடையா வந்துடக்கூடாது. எந்த வீடுன்னு யூதாஸுக்கு தெரியக்கூடாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? பேதுருவையும் யோவானையும் முன்னாடி அனுப்பிச்சு நீங்க போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேதுரு யோவானும் போய் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தேவாலயத்தில் ஆட்டை அடித்து அதை எடுத்துட்டு போய் அந்த மீதி எல்லா வேலையும் ஆயத்தம் பண்ணி எல்லாம் செய்து வைத்திருக்கும் போது சாயந்தரம் தான் இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாரு. ராத்திரியில தான் அங்கே அந்த பஸ்கா உணவை அவங்களோட சாப்பிட்றாரு. இப்போ நீங்கள் மறுபடியும் 18வது வசனம் பாருங்க. அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் இன்னானிடத்திற்கு போய் என் வேலை சமீபமா இருக்கிறது. என்ன இதுவரைக்கும் என்ன சொன்னாரு? மை டைம் ஹஸ் நாட் கம் சொல்லிக்கிட்டே இருந்தவர் இப்போ என்ன சொல்றாரு? என் நேரம் வந்துருச்சு, முடிஞ்சது, என் நேரம் வந்துருச்சு. அதனால் நீ என்ன செய்ய? உன் வீட்டிலே என் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். என் வேலை வந்ததுன்னு சொன்னார் இல்லையா? காலம். அங்க உபயோகப்படுத்துற பதம் கைரோஸ். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், கைரோஸை பத்தி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். குரோனாஸ் என்று காலத்தை குறிக்கக்கூடியது 2, ஒன்று கைரோஸ், இன்னொன்று குரோனாஸ்.
கொரோனா, அதுல இருந்தா நம்ம கொரோனாலஜி என்று சொல்லக்கூடிய இத்தனை வருஷம் பிறந்தா இந்த வருஷத்துல தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அது. கைரோஸ் என்பது கர்த்தருடைய நேரம், ஒரு டிவைன் டைம், ஒரு இந்த கர்த்தருடைய நேரம் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ என்ன சொல்றாரு, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் என்ன பண்ணுவான், ஒரு இடத்த காட்டுவான். அப்போ எதுக்காக இந்த சீக்கிரட்டாக பண்ணுறாருன்னா, அவருடைய நேரத்திற்கு முன்பாக யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கூடாது, கர்த்தருடைய நேரத்தில் தான் செய்யணும். அவரும் பஸ்காவை உண்ணணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நான் பஸ்காவை உண்ண விருப்பமாக இருக்கிறேன், ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை நிறைவேற்றணும். அந்த பிளானை என்ன பண்ணிடக்கூடாது, யூதாஸ் காரியத்தை, ஏன்னா விருந்து உண்ணும்போது அவன் கொண்டு வந்து காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா விருந்து வந்து தனியாக தானே சாப்பிட்றாங்க, அப்போ தனியாக சாப்பிட்ற இடத்துல அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவனுக்கு தெரியாமல், யூதாஸுக்கு தெரியாதபடி, மற்ற யாருக்கும் தெரியாதபடி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவன்கிட்ட சொல்கிறார், அவன்கிட்ட போய் நீ என்ன கேள், அவன் என்ன செய்வான். மார்க் 14:15 பாருங்களேன். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து, கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். நீங்க யோசிச்சு பார்க்கணும், 20 லட்சம் பேர் இருந்தா ஒவ்வொரு இன்ச்சும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா எருசலேம் அவ்வளோ பெரிய ஊர் கிடையாது, அவ்வளோ பெரிய மக்கள் வந்து கூட்டம் பிதுங்கும் போது எல்லாமே போயிருக்கும். ஆனால் இவங்க கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால, கர்த்தர் சொன்னதுனால அவர் வந்து ஒரு மேல் வீட்டு வரைய நல்லா இது பண்ணி ஆயத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அங்கே வச்சிருக்கிறாரு. அவங்க போய் அங்கே பஸ்கா உண்ண போறாங்க. 19வது வசனம் பாருங்க. இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சரியா? இந்த 3 வசனம் 17 19 வசனத்துல ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இதான் அந்த கன்க்ளூஷன் தான் ரொம்ப முக்கியம். சரியா? நல்லா கவனிங்க. அதாவது இங்க 17வது வசனத்தில் என்ன சொல்றாரு, பஸ்காவை புசிப்பதற்கு உங்களுக்கு எங்க இடத்த ஆயத்தம் பண்ணணும்னு கேட்குறாங்க. 18வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு, அவங்க போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணாங்க. 19வது வசனத்தில், 21வது வசனத்தில் அவங்க போஜனம் பண்ணாங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது பஸ்கா உணவு, பஸ்கா. சரியா? இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்குறோம். சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறேன்னு கேட்குறாங்க. 14வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, தகுதியான இடம் எங்கே இருக்குன்னு போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. 16வது வசனத்தில் அவங்க பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில். லூக்கா 22வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பஸ்கா பண்டிகை படியிடப்பட அப்ப பண்டிகை வந்தது, அவங்க எங்கே போய் ஆயத்தம் பண்ணு கேட்குறாங்க. 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்றாரு. 13வது வசனத்தில் பஸ்கா உணவை உண்ணார்கள். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது பஸ்காவா இல்லையா? பஸ்கா. சரியா? இப்போ யோவான் 18:28 அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். இப்போ காய்பாட்ட இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைது பண்ணப்பட்டு எங்க கொண்டு போறாங்க, தேசாதிபதியாகிய பிலாத்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. சரியா? அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இப்ப நீங்க யோசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சீஷரோட பஸ்கா பண்டிகை சாப்பிட்டார். பஸ்கா பண்டிகை சாப்பிட்டதும் கெத்சமனே தோட்டத்துக்கு போறார். அங்க கெத்சமனே தோட்டத்தில் சீஷரோட போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யூதாஸ் காரியத்தை ஆளுங்களை கூப்பிட்டு வந்துடுறார். இப்போ அங்கே இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுறார். இரவோட இரவா கைபா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அண்ணா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கடைசியில் விடிய காலையில் 7 மணி கொண்டு போய் எங்கே கொண்டு போயிடறாங்க, பிலாத்துவோட அரண்மனைக்கு கொண்டு போய் தேசாதிபதியோட இடத்துக்கு கொண்டு போயிடறாங்க. இப்போ பிலாத்துவோட அரண்மனைக்கு இந்த மத தலைவர்கள் உள்ள வரமாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன, நாங்கள் பஸ்கா பண்டிகை சாப்பிடணும். இன்னைக்கு புறஜாதியான ஆகிய பிலாத்துவுடைய அரண்மனைக்குள்ள வந்தால் நாங்கள் தீட்டாயிருவோம். அது புறஜாதியானோடது, நாங்கள் தீட்டாயிருவோம். ஏன்னா நாங்கள் பஸ்கா சாப்பிடணும். இப்போ இயேசு கிறிஸ்து பஸ்கா சாப்பிட்டாரா, இவங்க பஸ்கா சாப்பிட போகிறாங்களா? இயேசு கிறிஸ்து பஸ்கா சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் கைது பண்ணப்பட்டு கொண்டு போய் தேசாதிபதி முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் இங்கே 28வது வசனம் மறுபடியும் வாசிங்களேன். தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இப்ப எப்படி வந்து அவங்க வந்து பஸ்கா பண்டிகை அவங்க சாப்பிடாம இருந்தாங்க?
இப்போ எது பஸ்கா பண்டிகை? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது பஸ்கா பண்டிகை இல்லையா? நீங்கள் யோவான் 19:14 வசனம் பாருங்களேன். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமா இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். இப்ப என்ன, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு 6ஆம் மணி வேளையா இருந்தது. அப்பதான் அவரை கைது செய்து கொடுக்க சொல்றாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிங்க. இப்ப ஒரு நிமிஷம் நம்ம மறுபடியும் பின்னாடி இருந்து வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிசான் மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை ராஜபவனியா உள்ள வந்தார். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தினால வருகிறவருக்கு ஓசன்னான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஆட்டுக்குட்டி அவர் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த நாள். 4 நாளுக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் என்ன பஸ்கா உணவு உண்றார். உண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு கைது செய்யப்படுறாரு. புதன்கிழமை அதிகாலையில் எங்க பிலாத்துவோட அரண்மனையில் கொண்டு போறாங்க. பிலாத்து பார்த்துட்டு திரும்ப அனுப்புறாரு, ஏரோதுட்டு அனுப்புறாரு, ஏரோது பார்த்து திரும்பி அனுப்புறாரு. கடைசியில் என்ன பண்றாரு? பிலாத்து 12 மணிக்கு இவரை இதை சிலுவையில் அறையுங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாரு. கரெக்டா 3 மணிக்கு என்ன, நீங்க பாருங்க, மத்தேயு 26:47 பாருங்க. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களை கைது பண்ணாங்க. இப்போ 3 மணியிலிருந்து 5 மணி 9ஆம் மணி வேளையில அவரு கல்வாரி சிலுவையில் இருக்கிறாரு. இருக்கும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி மரிக்கிறார். சரியா? இது பஸ்கா பண்டிகை புதன்கிழமை நடக்கக்கூடிய காரியம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பஸ்கா ஆடு. 1 கொரிந்தியர் 5:7 வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உணவு உண்றாரு. அவரே பஸ்கா ஆடாக அடுத்த நாள் பலியிடப்படுகிறார். ஆனால் கர்த்தருடைய நியமனம் என்ன? பஸ்கா பண்டிகை பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தேவாலயத்தில் தான் ஆடு அடிக்கப்படணும். இப்போ ஆண்டவர் உண்ணுன உணவு ஒருவேளை பிரைவேட் டின்னரோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிடையாது. அவர் எருசலேமில் சாப்பிட்டார். சீஷரில் போய் ஆடை அடிச்சுட்டு வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே கப்பு வச்சாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உணவு உண்டுன உடனே யூதாஸ் கிளம்பி போறாரு. அப்போ சீஷரில் என்ன நினைச்சாங்க? இவர் ஏழைகளுக்கு தானம் செய்ய போறாருன்னு நினைச்சாங்க இல்லையா? அவங்க என்ன நினைச்சாங்க? ஏதோ பண்டிகையில் ஏழைகள். அப்போ என்னன்னா, பஸ்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம், பஸ்கா உண்ணதுக்கு அப்புறம் யாராவது ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது பஸ்கா விருந்தில் உள்ள வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது பஸ்கா தான், இவங்க சாப்பிட்டதும் பஸ்கா தான். இதை ரெண்டையும் எப்படி ரெக்கன்சைல் பண்ணுவீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிட்டதும் பஸ்கா, இவங்க சாப்பிட்டதும் பஸ்கா. எப்படி? அதாவது ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது யூதர்களுடைய நாட்கள் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, சாயந்தரம் தொடங்கி அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும், 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஆனால் ஒரு நேரத்தில் எப்படி இது பண்ணாங்கன்னா, காலையில் 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும். ஒன்று சன்செட் டு சன்செட், இல்லைன்னா சன்ரைஸ் டு சன்ரைஸ். நம்ம எப்படி கொண்டாடுறோம்? இன்னைக்கு நமக்கு மண்டே எப்போ தொடங்குது? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு. மண்டே எப்போ தொடங்குது? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தொடங்குது. ஏன்னா இன்னைக்கு சண்டே, எனக்கே 2 சண்டே. ஏன்னா இப்போ நான் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு 10 மணி நேரம் பிரயாணப்பட்டு சியாட்டில் போனால் இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் மறுபடியும் சியாட்டில் பேச போகிறேன். எனக்கு 2 சண்டே இருக்கிற மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு? அவர் செவ்வாய்க்கிழமை அவர் பஸ்கா சாப்பிட்றாரு, புதன்கிழமை அவர் பஸ்காவாக மாறுறாரு. என்ன காரணம்னா, நீங்கள் இதை பார்க்கும்போது மிக தெளிவாக இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, அவங்க இரவில் சாப்பிடணும். 2 பேருமே இரவில் சாப்பிட்டு முடிச்சாகணும். நீங்கள் லேவியராமம் 11ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம், 15ஆவது வசனம், 17ஆவது வசனம், லேவியராமம் 22:6 இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா, அதாவது ஒரு ஸ்பெஷல் டே என்று சொல்லக்கூடிய அந்த நாளில்
கால அளவை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்லி கொடுக்குது. அதாவது ஸ்பெஷல் சாபத், ஸ்பெஷல் டே என்று சொல்லும்போது அதை எப்படி கொண்டாடணும், மீதி நாட்களை எப்படின்னு. இப்போ இங்கே அவங்க கொண்டாடக்கூடிய நாட்கள் மாலையிலேருந்து மாலையில். ஆனால் வழக்கமான நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து காலையில் வரைக்கும் தான். அதாவது விசேஷ நாட்கள் மட்டும் சாயந்தரத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும், மீதி நாட்கள் காலையிலேருந்து காலையில். இப்போ நீங்கள் இதை வேத வசனத்திலே புரிஞ்சுக்கணும். மத்திய 28வது அதிகாரத்தில் 1வது நாள் பாருங்களேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அங்கே வரக்கூடிய பாருங்க, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். அப்ப என்னன்னா அங்க சன்ரைஸ் டு சன்ரைஸ் கால்குலேட் பண்றாங்க. அப்ப என்னன்னா இங்க அவங்க ஒரு கால அளவை ஒன்று காலை சாயந்தரத்துலேருந்து சாயந்தரம், இல்லை காலையிலேருந்து காலையில், நம்ம மிட் நைட்லேருந்து மிட் நைட்டில். நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகுது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ரா முழுதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். எதுவுமே விடிய காலம் வரைக்கும் வைக்கக்கூடாது, ராத்திரிலே அடிச்சிடணும். இப்போ என்னன்னா இந்த கால அளவை நிர்ணயம் பண்ணுறவங்க 2 விதமாக நிர்ணயம் பண்ணாங்க. கலிலேயா பகுதியில் உள்ள யூதர்களும் பரிசேயர்களும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள்னு வச்சாங்க. ஆனால் எருசலேம் பகுதியில் உள்ளவர்களும் ஆளுகை செய்யக்கூடிய சதுசேயர்கள் இருக்காங்க இல்லையா, ஏன்னா ரூலர்ஸ், பிரதான ஆசாரியர் மற்றும் சதுசேயர்கள் சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கால அளவு வச்சாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிலேருந்து புதன்கிழமை 6 மணி வரைக்கும் அது ஒரு பஸ்கா. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் அது ஒரு பஸ்கா. இது வழக்கத்தில் அவங்க உபயோகப்படுத்தினது. என்ன காரணம்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் தேவாலயத்தில் பலி செலுத்துகிற இடத்துல 2,56,000 ஆடு 2 மணி நேரத்தில் அடிக்கணும்னா முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, கலிலேயா பகுதியில் உள்ள மக்களும் பரிசேயர்களும் என்ன பண்ணாங்க, அவங்க காலண்டரில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஜோசிஃபஸ் ஹிஸ்டாரியன், ஜூயிஷ் ஹிஸ்டாரியன், அவர் ஒரு பரிசேயர். அவர் இதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி கலிலேயா பகுதியில் உள்ளவங்க அப்படி தான் கொண்டாடுவாங்கன்னு. ஆனால் எருசலேம் பகுதியில், யூதேயா எருசலேம் பகுதியில் உள்ளவர்களும் சதுசேயர்களும் சாயந்தரம் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை மிஸ்னா என்று சொல்லக்கூடிய ஜூயிஷ் ஓரல் கோடிஃபிகேஷன் இருக்கு, மிஸ்னா. அந்த மிஸ்னாவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கலிலேயன் ஜூ பஸ்கா பண்டிகை அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் வேலை செய்ய மாட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்ப்பான். எருசலேமில் உள்ள வேலை பார்ப்பான். அவன் செவ்வாய்க்கிழமை வேலை பார்க்க மாட்டான். அப்போ என்ன ஆகுது, ஒரு நடைமுறையில் ஒரு காரியம் நடைபெறுது, ஒரு கல்ச்சரலாக. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு கல்ச்சரலாக, ஒரு பாரம்பரியமாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். எப்படி? செவ்வாய்க்கிழமை காலையில், இப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தீங்கன்னா போதும், 10ஆம் தேதி சனிக்கிழமை எருசலேமுக்கு ஆண்டவர் வர்றார், ராஜபவனியாக வர்றார். அடுத்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போய் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறார். 12ஆம் தேதி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். மண்டே ஹோல் டே மண்டே பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் என்ன, பஸ்கா பண்டிகைக்கு விருந்து ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. பேதுரும் யோவானும் போய் விருந்த ஆயத்தம் பண்ணுறாங்க. ஆண்டவர் இரவு போய் அங்கே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போய் கெத்சமனே பூங்கால அவங்களோட சீஷரோட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே பஸ்கா உணவு செவ்வாய்க்கிழமை இரவு உணவு உண்ட யூதாஸ் காரியத்து போய் பிரதான ஆசாரியர் மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்கள கூட்டு கர்த்தரை செவ்வாய்க்கிழமை இரவு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி புதன்கிழமை காலையில் பிலாத்துட்ட கொண்டு போகிறாங்க. 12 மணி, பிலாத்து 12 மணிக்கு இவரை சிலுவையில் அறைங்கன்னு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. கரெக்டாக 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தொங்குறாரு. கரெக்டாக 9ஆம் மணி வேலையில்
ஏலி ஏலி லாபா சாபத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அங்கே பஸ்கா ஆடாக அவர் பலியாகிறாரு. அதை முடிச்சுட்டு அவங்க போய் பஸ்கா பண்டிகையில் அவங்க விருந்து சாப்பிட்றாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா சாப்பிட்றாரு, அவரே பஸ்கா ஆடாவும் மாறுறார். எவ்வளவு பெரிய காரியம்! கர்த்தர் தேவன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொண்டவருங்க நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். எவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு அழகாக, நேர்த்தியாக இது செய்யக்கூடிய காரியம் பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்படுவது புதன்கிழமை பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அறையப்படுறாரு. இப்போ ஏன் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள்னோடனே என்ன நினச்சிட்டாங்க, அப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் என்ன மறந்துட்டாங்க, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுவும் வருடாந்திர ஓய்வு நாள். அதற்கு அடுத்த நாள் தான் வெள்ளிக்கிழமை அவங்க போய் கந்தக வர்க்கம் எல்லாமே வாங்கிட்டு சரீரம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பாடம் பண்ணணும்னு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓய்வு நாள் முடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க, கர்த்தர் கல்லறையில் இல்லை. இது இல்லாதனால தான் நிறைய பேர் குழப்பம். யாராவது புதுசாக முதல்ல கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி 7 நாட்கள்ங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. மிக தெளிவாக அந்த வாரம் முழுவதும் எங்கே இருந்தார், கர்த்தர் எங்கே தங்கினார், எங்கே போதிச்சாருங்கிற புஸ்தகம் நம்மகிட்ட இருக்குது. அதை வாங்கி நீங்கள் தயவு செய்து தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தில் எந்த ஒரு குழப்பமும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உண்ணார், அவரே பஸ்காவும் அடிக்கப்பட்டார். ஏன்னா இது கர்த்தருடைய நியமனம். தேவனாகிய கர்த்தர் நியமித்தார். அவர் எல்லாவற்றின் மேலும், நீங்கள் நினைச்ச இயற்கையும் சரி, இயற்கைக்கு அப்பாற்பட்டது சரி, மனுஷனுடைய பாரம்பரியத்தின் மேலும் கர்த்தர் அதிகாரம் கொண்டவராக இருந்தார். அதனால தான் இந்த பாரம்பரியத்தை அலோவ் பண்ணார். இப்போது மத்தேயு ரொம்ப அழகாக நேர்த்தியாக என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை உண்ணார் சொல்லக்கூடியதான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை இது பண்ணும்போது, பஸ்கா பண்டிகை சாப்பிடும்போது தான் இடையில உணவு உண்ணும்போது அப்பத்தை எடுத்து அதை பித்தார். பித்து அதை கொடுத்து என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிட்டது பஸ்கா உணவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்பத்தை எப்போ தெரியுமா பிற்பாங்க? முதலாக பிற்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பத்தை பித்து அதை தொட்டு கொடுப்பாங்க. அதுதான் என்ன ஒரு விருந்து கூப்பிட்றது. ஆனால் பஸ்கா உண்ணும்போது ஆண்டவர் இடையில தான் நமக்கு ராப்போஜன பந்தியை கொடுக்குறாரு. அது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து பஸ்காவை உண்ணார், பஸ்காவாக மாறினார். நம்ம அந்த பஸ்கா உண்ண நினைவு கூறும் விதமாக இன்றைக்கு நம்ம ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அப்படி யோசிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தை வந்திருக்கு. யாராவது கேட்டாங்கன்னா, எப்படிப்பா உங்கள் இயேசு பஸ்கா சாப்பிட்டாரு, அவரே எப்படி அடுத்த நாள் பஸ்காவை அடிபட முடியும் அப்படின்னு சொன்னால் உட்கார வச்சு, இந்த வாப்பா நல்லா புரிஞ்சுக்கோ இதுதான் சொல்லி அழகாக நேர்த்தியாக உங்கள் விசுவாசத்தை குறித்து யார் கேள்வி கேட்டாலும் பேதுரு சொன்ன மாதிரி வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாய் நம்ம இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை கற்றுக்கொண்டு வாழ நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். நம்ம ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 5:7 சொன்னது போல கிறிஸ்துவே நமக்காக பஸ்கா ஆடாய் பலியானார். எல்லா நீதியும் நிறைவேறத்தக்கதாக அவர் பஸ்காவை அருந்தினார். இந்த மத்தேயு 26வது அதிகாரத்தில் 17 to 19 வரை உள்ள வசனங்கள் நமக்கு ஒரு தெளிந்த சிந்தையை கொடுக்கக்கூடியதாய், தேவனுடைய காலம், தேவனுடைய அட்டவணை, தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அதிகாரம் பெற்றவராய் எல்லாவற்றையும் சகலத்தையும் நிறைவேற்றக்கூடியவராய் இருந்தார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதனால இந்த ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ளும்போது நாம் ஒரு தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய், ஆண்டவரே எனக்காய் உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது, எனக்காய் உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அதை நான் உணர்ந்து, ஆண்டவரே நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் வாழ
என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? பல பிதாவே, இதோ இந்த ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நீங்கள் செய்த அந்த பலியை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். வருஷம் போய் அவங்க அடிச்சாங்க ஆடு, ஆனாலும் அவர்களுக்கு இருதயத்தில் அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இல்லை. அதை எபிரேயர் நிருபம் அழகாய் நேர்த்தியாய் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியின் மூலமாய் எங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறதற்காய் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதை நினைவு கூறும் வகையில் இப்பொழுது நாங்கள் ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவியை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.